ஹாய் சார் அப்படின்னு பார்த்துடலாமா? நிறைய பேத்துக்கு சொல்லியாச்சு கிளாஸ் பண்ணுங்கன்னு எத்தனை தடவை கூவி கூவிச்சனால யாருக்கு அதில் விழுகிறதில்ல. நான் என்ன பேச வர்றேங்கிறது புரியுதா இல்லை புரியலையான்னு எனக்கு தெரியல. டெய்லி டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்லாம் வருது. சாரி, இந்த சாரி பார்த்திங்கன்னா காட்டன் சாரி. இதுக்கு இவ்வளோ காஸ்ட் கொடுத்து அயன் பண்ணுமா அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறீங்க. தேவையில்லை தான். நான் அயன் அப்படி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறதும் கிடையாது. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க. கிளாஸுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா வர்றது கிடையாது. கற்றுக்குங்க. இது மாதிரி சின்ன சின்ன இது வேலையெல்லாம் நீங்களே கூட பார்த்துக்கலாம். பட்டு புடவை தான் மடிப்பு எடுக்க முடியல அப்படின்னா காட்டன் புடவை ஈஸியாக தான் மடிப்பு வரும். அந்த சின்ன ட்ரிக்ஸ் தானே நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தனித்தனியாக கூட கற்றுக்கலாம். நீங்கள் நான் கிளாஸ் போகிற அன்றைக்கி தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். ஒரு நாள் ஒரு ஹாஃப் டே ஒதுக்குங்க. எவ்வளோ சாரி நீங்கள் சாரி டாப்பிங் பண்ண மற்ற பார்லரில் இல்லை என்கிட்ட கொடுக்குறது எல்லாமே எல்லா பார்லர்லையும் கொடுப்பீங்க எல்லாருமே. ஆக்சுவலாக அந்த அமௌண்ட் எவ்வளோ சேவ் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இதை பிஸ்னஸாகவும் பண்ணலாம். இது ஒரு சைடு பிஸ்னஸாக கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் உங்கள் பர்சனலுக்கும் யூஸ் ஆகும். நிறைய சேவ் ஆகும், டைம் மிச்சமாகும். எங்ககிட்ட கொடுத்துட்டு டைமிங் கிடைக்கல அப்படின்லாம் யோசிக்கிறீங்க சிலர்லாம். அதெல்லாம் இருக்காதுல்ல. நீங்கள் உங்கள் டைத்துக்குள்ளே நீங்கள் குயிக்காக நீங்கள் நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இன்றைக்கே எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ எடுத்து வச்சுக்கலாம். கற்றுக்குங்களேன், வாங்க. வருவீங்களா? பார்ப்போம். யாரெல்லாம் விருப்பம் இருக்கிறவங்க சாரி டாப்பிங் கிளாஸ் வாங்க. இல்லை நான் வரவே மாட்டேன், உங்கள்கிட்ட தான் கொடுத்து பண்ணுவோம் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், நான் பண்ணி கொடுக்குறேன் எப்பயுமே. ஓகேங்களா? உங்கள் காசு சேவ் ஆகணும்னா நீங்கள் கற்றுக்குங்க. இல்லை எனக்கு தான் கொடுக்கணும்னா எனக்கு நோ ப்ராப்ளம்.